கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாங்க. ஏசாயா 41 அதிகாரம் 21வது வசனம். உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள். ரொம்ப நாளாக சில பிரச்சனையாக இருக்கு, இது எப்படி முடிவுக்கு வரும் என்று பயந்து கொண்டிருக்கீங்களா? அல்லது சில காரியங்கள் நமக்கு வெற்றி கிடைக்கணும்னு காசு கொடுத்து ஏமாந்து போயிட்டீங்களா? உங்களை அல்லது ஏமாற்றிட்டாங்களா? நீங்கள் மனுஷனை நம்பி போனால் இதாங்க நடக்கும். உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கர்த்தர்கிட்ட கொண்டு வாருங்கள். கர்த்தர்கிட்ட பிரச்சனையை கொண்டு வரும்போது உங்களுக்கு பணச்செலவு இல்லை, ஏமாற்றங்கள் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை கூட சக மனிதர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். நீங்கள் பகிர்ந்து கொள்வதனால் உங்களுக்கு என்ன பயன்? உங்களுடைய வழக்கை பெரிதாக்கி விடுவார்கள். நம்மை படைத்து பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி ஒரு குறைவுமின்றி நடத்தி வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். கர்த்தரிடத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கொண்டு வாருங்கள். உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள். அப்பொழுது உங்களுடைய மனக்கவலைகள் மாறும், நோய்கள் மாறும், கண்ணீர் மாறும், குடும்பத்தில் அமைதி உண்டாகும், குடும்பத்தில் ஒரு சமாதானம், சந்தோஷம் உண்டாகும். கர்த்தர் தருகிற சமாதானம் உங்களுக்கு உண்டாகும். கர்த்தரிடத்தில் வாருங்கள். கணவன் மனைவி பிரச்சனையா? மனுஷன்கிட்ட போகாதீங்க. கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவார். ஜெபிப்போமா? எங்களை மிகவும் அன்பாய் நேசித்து வழி நடத்துகின்ற அன்பின் பரலோக பிதாவே, இன்றைய நாளுக்காக நன்றியப்பா. எங்களுடைய தேவைகள் என் பிதாவை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் காணக்கூடிய துன்பங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எங்களை சத்துரு எங்களை தொடாதபடிக்கு பாதுகாத்தருளும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். God bless you.